நாள்ல சங்கீதம் 39 நம்ம மையப்படுத்தி ஆண்டுடைய வார்த்தையை நம்ம கேட்க இருக்கிறோம். இந்த சங்கீதத்துல தாவீது 2 காரியங்களை முன்வைக்கிறார். நல்லா கவனிக்கணும். என்னன்னா, ஒன்று, நம்பிக்கை குறித்து தாவீது பேசுகிறார். யாரை நம்பணும், யாரை நம்பக்கூடாது என்று சொல்லி. இன்னொன்று, மனிதனுடைய வாழ்க்கை எவ்வளவு பலவீனமானது என்பதை குறித்து தாவீது இந்த சங்கீதத்தில் பேசிக் கொண்டு வருகிறார். என்ன சொல்றாருன்னா, நீங்க 1ஆம் வசனம் முதல் கொண்டு அந்த பாடல் முடிகிற வரைக்கும் உள்ள வார்த்தைகளை நாம் படிப்போமானால், தாவீது அடிக்கடி வாழ்க்கையினுடைய நிலைமை இவ்வளவுதான் என்பதை குறித்து அடிக்கடி பேசுகிறார். என் நாட்களை என்னும் அறிவை எனக்கு தாரும், மனுஷனுடைய ஆயுசு நாட்கள் இவ்வளவுதான், நான் பரதேசியா இருக்கிறேன், இப்படி சொல்லி தன் வாழ்நாட்களை குறித்தே தாவீது பேசிக் கொண்டு வருகிறார். கவனிக்கணும். குறிப்பாய் தாவீது தன்னை நம்பாமல், மற்ற மனிதர்களை நம்பாமல் கர்த்தரை மாத்திரமே அவர் நம்புவதற்கான காரணம் என்ன? தாவீது மாத்திரமல்ல, பைபிள் இருக்கிற பல பரிசுத்தவான்கள் எல்லாருமே கர்த்தரை மாத்திரமே அதிகமாய் நம்பி கர்த்தரை மாத்திரமே சார்ந்து கொண்டார்கள். அதனுடைய நோக்கம் என்ன, ஏன் அப்படி இருந்தாங்க என்பதை தான் நம்ம வேதத்தின் பல சம்பவங்கள் வாயிலாக தெரிந்து கொண்டது. சரி, இந்த சங்கீதம் 39 என்ன சொல்லுதுன்னா, மனிதன் எதை வேண்டுமானாலும் இந்த உலகத்தில் தெரிந்து கொள்ளலாம். வானத்தில் என்ன இருக்கிறது அதை தெரிந்து கொள்ளலாம், பூமியின் ஆழத்துக்குள் என்ன இருக்கிறது அதை தெரிந்து கொள்ளலாம், ஒரு பிள்ளை எந்த திசையை நோக்கி பிறக்கும் என்பதை தெரிந்து கொள்ளலாம், ஒரு செயற்கைக்கோள் எந்த வழிகளிலே செல்லும் என்பதை அவன் தெரிந்து கொள்ளலாம். இந்த உலகத்தில் எதையும் ஒரு மனிதன் தெரிந்து கொள்ளக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்பட்டாலும் கூட, ஆனால் தான் என்றைக்கு மரிக்க போகிறேன் என்ற அந்த மரண நாளை யாராலுமே இந்த உலகத்தில் தெரிந்து கொள்ளவே முடியாது. என்றைக்கு மரிக்க போறோம், எப்படி மரிக்க போறோம், எங்க மரிக்க போறோம், எந்த வண்ணமாய் மரிக்க போகிறோம், இதெல்லாம் யாராலும் இந்த விஷயத்தை கணிக்கவே முடியாது. கர்த்தர் ஒருவர் மட்டும்தான் இந்த மரணம் இப்படி இருக்கும் என்பதை முன்னமே அறிந்து அவர் சொல்ல முடியுமா? படுத்துக்கினே மரிப்பா யாராச்சும் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. இல்ல சர்ச்சில் இருக்கும் போதே மறிச்சிருவேன் கன்ஃபார்மா சொல்ல முடியுமா? முடியாது. வியாதியில் மறிப்போமா, சுகத்தோடு மறிப்போமா, எப்படி மறிப்போம்? அப்போ இந்த உலகத்தில் மனிதன் எதை வேணுமானாலும் தெரிந்து கொள்ளலாம், ஆனால் தன் மரண நாளை ஒருவனாலும் தெரிந்து கொள்ள முடியாது. எவ்வளவு காலம் ஒரு மனிதன் வாழ போகிறான் யாராலும் சொல்லிவிட முடியாது. நான் இவ்வளவு காலம் வாழ்ந்துருவேன் அப்படி சொல்லி உறுதியாய் வார்த்தைகளை நம்மால் விட்டுவிட முடியாது. ஆணித்தரமாய் உத்தரவாதமாய் நாம் சொல்லிவிடவும் நம்ம ஆசைப்படலாம். நான் 100 வருஷம் வாழணும்னு சொல்லி ஆசைப்படலாம். ஆனால் இவ்வளவு காலம் நான் கரெக்டா வாழ்ந்துட்டு போயிடுவேன் அப்படின்னு சொல்லி யாராலும் நம்மால் சொல்ல முடியும். இவ்வளவு காலம் கரெக்டா நான் இப்படியா இருப்பேன் யாராலும் நம்மால் சொல்லிவிட முடியாது. அப்போ ஒரு மனிதனுடைய ஆரம்பம் என்றைக்கு என்பதை நாம் தெரிந்து வைத்திருக்கிறோம். வானத்தினுடைய அடையாளங்களை நாம் தெரிந்து வைத்திருக்கிறோம். ஆனால் ஒரு மனிதனுடைய முடிவை பற்றி யாருக்குமே இந்த உலகத்துல தெரிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு இன்னும் அந்த ஞானம் யாருக்குமே உண்டாகவில்லை. அப்போ படைக்கப்பட்ட எதுவுமே இந்த உலகத்துல நிலையானது இல்லை என்பதைத்தான் தாவீது இந்த 39ஆம் சங்கீதத்துல தாவீது இப்படியா சொல்லுகிறார். இந்த உலகத்துல படைக்கப்பட்ட படைப்புகள் எதுவுமே நிலையானது அல்ல. படைக்கப்பட்ட நாமும் இந்த உலகத்துல நிலையானது அல்ல. அப்ப யார்தான் இந்த உலகத்துல நிலையானவர்? நம்ம எல்லாவற்றையும் படைத்த, அகில உலகத்தை படைத்த படைப்பாளி ஆகிய சிருஷ்டிகர் அவர் மட்டும்தான் இந்த உலகத்துல நிலையானவர். அதான் வேதச்சொல். அவர் அனாதி தேவன். அனாதி தேவன் என்றைக்கும் இருக்கு. அவருக்கு டேட் ஆஃப் பர்த் என்பதே கிடையாது. கடவுளுக்கு டேட் ஆஃப் பர்த் என்பது கிடையாது. சொத்து இறந்த நாளும் கடவுளுக்கு கிடையாது. மாம்சத்தில் வந்த இயேசுக்கு வேணுமானாலும் தேதி இருக்கலாம். ஆனால் மகிமையில் இருக்கிற தெய்வத்திற்கு பிறந்த நாள் என்பதும் கிடையாது, மரண நாள் என்பதும் அவருக்கு கிடையாது. அவர் என்றென்றைக்கு அனாதி காலமாய் அவர் என்றென்றைக்கும் உயிரோடு கூட இருக்கிறார். அப்போ தாவீது எதை தெரிந்து கொள்ள ஆசைப்படுகிறார் அப்படின்னு சொன்னா, மனிதனுடைய வாழ்க்கை எம்மாத்திரம் என்பதை தாவீது அடிக்கடி இந்த சங்கீதத்தை சொல்லி கொண்டு வருகிறார். அவர் எப்படியெல்லாம் சொல்றார், ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை அவர் கண்டுபிடிச்சிருக்கிற விதத்தை பாரு. அவருக்கு எவ்வளவு அறிவு பாருங்க. மனுஷனுடைய வாழ்க்கை இவ்வளவுதான்றத கண்டுபிடிச்சதுனாலதான் தாழ்மையாய் வாழ முடிகிறது, கடவுளுக்கு பயந்து வாழ முடிகிறது. ஒரு மனிதன் கடவுளுக்கு பயந்து வாழ வேண்டும்னால் முதல்ல நம்ம வாழ்நாட்கள் எவ்வளவு என்பதை நம்ம அறிந்து கொள்ளக்கூடிய அறிவு நமக்கு வேணும். நம்முடைய நிலைமை என்ன, நம்முடைய முடிவு எப்படி இருக்கும் என்பதை நாம் உணர்ந்து கொள்ளும் போது நமக்கு இன்னும் கடவுளை குறித்த அறிவும் பயமும் அது நமக்குள்ள வளர ஆரம்பிக்கும்.
தாவீது சொல்றார், ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை நிழலுக்கும் சுவாசத்துக்கும் ஒப்பிட்டு பேசுகிறார் தாவீது. எதுக்கு? ஒரு நிழல் பாத்தீங்கன்னா, நீங்க எந்த நிழலுமே ஒரே திசையில நிலையா இருக்கவே இருக்காது. நீங்க நடந்து போகும்போது உங்க கூடவே உங்க நிழலும் வரும். கொஞ்ச தூரம் போய் பாருங்க, உங்க கூடவே பின்னாடி வந்த நிழல் வேற திசையில மாறிடும். அப்படித்தானே? ஒரே திசையில வருமா? வலது பக்கம் இடது பக்கம். ஒரு மரத்துடைய நிழலை நீங்க பாத்தீங்கன்னா, அது வெயில் ஏற ஏற அந்த நிழலுடைய தோற்றமா பார்த்து வெவ்வேறு திசைகளிலே அந்த நிழல்கள் மாறுகிறது. அப்போ ஒரு மனிதனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறதா? ஒரு நிழலை போல இருக்கிறது. எப்படி ஒரு நிழல் தோன்றி அப்படியே மறைந்து போகிறதோ அது போலதான் மனுஷனுடைய வாழ்க்கை இருக்கிறது என்பதை தாவீது இங்கே வலியுறுத்துகிறார். சுவாசம், எப்படி ஒரு சுவாசமானது விட்டு ஸ்தோத்திரிக்க நமக்குள்ளிருந்து வெளியே போகிறதோ அந்த வண்ணமாகத்தான் என் வாழ்க்கை இருக்கிறது என்பதை தாவீது சொல்லுகிறார். சங்கீதம் 90 தாவீது 12 சொல்லுகிறார். அப்போ இது மாத்திரமல்ல, தாவீது அநேக இடங்கள்ல ஒரு மனுஷனுடைய வாழ்நாட்கள் எப்படிப்பட்டது என்பதை சொல்லுவார். குறிப்பா இந்த சங்கீதத்துல ஒவ்வொரு படைப்புகளும் பைபிள் சொல்லுது மேகத்தை போன்றதுதான். எப்படி ஒரு மேகம் ஒரு இடத்திலிருந்து உடனே மறைந்து போகிறதோ அப்படித்தான் மனுஷனுடைய வாழ்க்கை இருக்கிறது என்பதை தாவீது சொல்லுகிறார். அது மட்டுமில்ல, 4 விரற்கடை அளவுதான் என்னுடைய வாழ்நாட்கள் இருக்குது என்பதை தாவீது கண்டு. இவ்வளவு வாழ்நாட்கள் நமக்கு கிடையாது. 4 விரற்கடை அளவுதான் ஒரு மனுஷனுடைய வாழ்நாட்கள் இருக்கு. ரொம்ப பெருசு கிடையாது. உலகம் பெருசு, ஆனா அதுல வாழக்கூடிய மனுஷனுடைய வாழ்க்கையோ ரொம்ப ரொம்ப குறுகின காலங்கள். 4 விரற்கடை அளவு. இப்படிதான் சொல்லுவோம். கொஞ்சோடு சொல்லுவோம் பாருங்க. இந்த கொஞ்சத்துக்காகத்தான் இந்த 4 விரலை பயன்படுத்துவோம். தாவீது சொல்கிறார், 4 விரற்கடை அளவுதான் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை இருக்குது சொல்ற. அது மட்டும் தேசமாகவே மனிதன் திரிகிறான், விரதமாகவே மனிதன் சஞ்சலப்படும். இது வேற ஒரு மொழிபெயர்ப்பு சொல்ல போனா, வாழ்க்கை எப்படி இருக்குதான், கண்ணாடியிலே காண்கிற தோற்றத்தை போல இருக்கிறதா. இந்த வார்த்தையை வேஷமாகவே மனிதன் திரிகிறான், விரதமாகவே சஞ்சலப்படுகிறான், ஆஸ்தியை சேர்த்து வைக்கிறான், யார் அதை மாறிக்கொண்டு போவான், ஒருவரும் அறியான் அப்படின்ற வார்த்தையை வேறொரு மொழிபெயர்ப்பு சொன்னா, கண்ணாடியில ஒரு முகத்தை பார்த்துட்டு அப்படியே கடந்து போனா அதுக்கப்புறம் எப்படி கண்ணாடி விட்டு நம்ம அடுத்த திசைக்கு வரும்போது நம்ம முகம் எப்படி மறைக்கப்பட்டு போகுமோ இப்படித்தானா உங்க வாழ்க்கை இருக்குது அப்படின்னு சொல்லி தாவீது சொல்றேன். கண்ணாடியில நீண்ட நேரமாய் நிற்கக்கூடிய காலங்கள் யாருக்கும் கிடையாது. வாலிப பருவத்துல அடிக்கடி கண்ணாடி முன்னாடியே நின்னுங்க இருப்போம், சரிங்களா? அடிக்கடி கண்ணாடி விடுப்போம். ஆனால் ஒரு மனிதன் ஸ்தோத்திரிக்க எப்படி இருந்தாலும் கண்ணாடியை விட்டு தன் முகத்தை எடுபடுத்தக்கூடிய ஒரு நேரம் வருகிறது. அப்போ கண்ணாடியில ஒரு முகத்தை பார்த்து விட்டு அதன் பிறகு எப்படி நம் முகம் ஸ்தோத்திரிக்க மறைக்கப்படுகிறோம், இதை போலதான் ஒரு மனுஷனுடைய வாழ்நாட்கள் இருக்கிறது என்று தாவீது சொல்லுகிறார். இது மட்டுமல்ல, வாழ்க்கை எப்படி சீக்கிரத்திலே மறைகிற சிறு மேகங்களை போல் வாழ்க்கை இருக்கிறது. இது மட்டுமல்ல, 39:11 சொல்றாரு, ஸ்தோத்திரிக்கிறோம், அந்நியர்கள் சில காலம் மட்டுமே வாழ்கிற ஒரு பரதேசியான வாழ்க்கை போல் இருக்குது. ஒரு பரதேசிகள் எப்படி இருப்பாங்க? நிலையா ஒரு இடத்துல இருக்க மாட்டாங்க. ஒரு இடத்துல இருப்பாங்க, அந்நியர்கள் திடீர்னு வேற எங்காச்சும் கூடாரத்தை பேத்துக்கிட்டு போயிடுவாங்க. அப்போ ஒரு மனுஷனுடைய வாழ்நாட்கள் இப்படித்தான் இருக்கிறது என்பதை தாவீது அடிக்கடி இந்த சங்கீதத்திலே அவர் சொல்லிக் கொண்டு வருகிறார். அது எப்படி இருக்குதான், மிக விரைவாய் போய் கொண்டிருக்கிறதா ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை, மிக வேகமாய் மனுஷனுடைய வாழ்க்கை போய் கொண்டிருக்கிறது. அப்படியானால் இப்படிப்பட்ட மனுஷனுடைய வாழ்க்கை மிக வேகமாய் ஒரு மேகத்தை போல, ஒரு நிழலை போல, ஒரு சுவாசத்தை போல மனுஷனுடைய வாழ்க்கை இருக்கிறதுனால தாவீது சொல்றாரு, இப்படி ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை இருக்கிறதுனால மனுஷனை நம்பி என்னங்க பலன் அப்படின்னு தாவீது சொல்றாரு. நான் கர்த்தரை நம்பி இருக்கிறேன், நான் மனுஷனை நம்பேன். தாவீது சங்கீத புத்தகங்கள் அடிக்கடி சொல்லுவார். அப்ப ஏன் மனுஷனை நம்ப கூடாது தாவீது சொல்றாரு? அதுக்காக ஒருத்தர் நம்ப கூடாது அர்த்தம் இல்ல. கடவுளை காட்டிலும் அதிகமாய் மனிதனால் எனக்கு எந்த உதவிகள் ஏற்பட போவதில்லை. மனிதன் எனக்கு உதவிகளா இருந்தாலும் கூட நம் மனிதனை நம்ப வேண்டிய அத்தியாவசியம் இருக்கத்தான் செய்கிறது. ஆனாலும் ஸ்தோத்திரிக்கிறோம், கடவுளே எனக்கு இல்லை, நான் மனுஷனால வச்சு பழச்சிப்பேன், அப்பேற்பட்ட ஒரு நம்பிக்கை நமக்கு கூடாது என்றுதான் வேதம் சொல்லுகிறது. அப்போ தாவீது சொல்றாரு, நான் மனிதனை நம்பேன். மனிதனை நம்புகிறதை பார்க்கலும் கர்த்தர் பேரிலே பற்றுதலா இருப்பதனால. ஏன் அப்படி சொல்றாரு? மனுஷனுடைய வாழ்நாட்கள் இவ்வளவுதாங்க. ஒரு புகையை போல, ஒரு மேகத்தை போல, ஒரு சுவாசத்தை போல, 4 விரற்கடையை போல, ஒரு நிழலை போல மனுஷனுடைய வாழ்க்கை இருக்கிறதுனால இவங்களை நம்பி நமக்கு என்ன கிடைக்க போகுது? ஆனால் கர்த்தரோ என்றென்றைக்கும் அனாதி காலமாய் இந்த உலகத்தில் இருக்கிறார். அதனால அப்படிப்பட்ட தேவனால் எனக்கும் என் தலைமுறைகளுக்கும் என் சந்ததிகளுக்கும் மேன்மை உண்டு. அதனால் நான் கர்த்தரையே நம்புவேன், மனிதனை நம்புவதை காட்டிலும் கர்த்தர் பேரிலே நான் பற்றுதலா இருப்பேன் என்று தாவீது சொல்லுகிறார்.
கவனிங்க. குறிப்பாய் இதுதான் மிகப்பெரிய ஞானம். ஒரு மனுஷனுடைய வாழ்நாட்கள் என் முடிவு எவ்வளவு நாளுக்குள்ள என் முடிவு வரும், இதை தெரிஞ்சுக்கிற பாருங்க. இதுதான் ஞானம். வாழ்க்கைனா என்ன, எவ்வளவு காலம் வாழ போற உலகத்துல, இதை தெரிந்து கொள்வதுதான் மிகப்பெரிய ஞானம். நிறைய பேர் பாருங்க, ஒரு மனுஷனுடைய முடிவை நிறைய பேர் தெரிஞ்சுக்க மாட்டாங்க. ஏன்னா இந்த உலகத்திலேயே அவங்க எல்லாம் டென்ட் கட்சி அடிச்சு வாழ போற மாதிரியும், பல தலைமுறைகள் இந்த உலகத்துல அவங்க சாதித்து போற மாதிரியும் வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க. ஆனால் அப்படி அல்ல, அது ஞானம் அல்ல. நம்முடைய முடிவு இப்படிதான் இருக்க போகுது, இவ்வளவு காலம் தான் வாழ போறோம், அதுக்கப்புறம் இந்த உலகத்துல நம்மளால நிக்க முடியாது, நேரை போல மறைஞ்சு போயிடும், கண்ணாடியில் காண்கிற முகத்தை போல நம்முடைய வாழ்க்கை மறைந்து போகும், ஒரு மேகத்தை போல மறைந்து போகும் என்பதை ஒரு மனிதன் உணர்ந்து கொள்ளுகிறானே, இதுதான் ஞானம். இந்த ஞானம் தான் தாவீதுக்கு இருந்தது. தாவீது ஒவ்வொரு வார்த்தைகளும் ஞானமுள்ள வார்த்தைகளாக வேதத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்போ பூமியிலே தங்குகிற நேரம், நம்ம வாழும் நேரம் ரொம்ப இல்ல, ரொம்ப குறைவாகவே நமக்கு இருக்குது. எப்படி இருக்குது நமக்கு வாழ்நாட்கள்? ரொம்பவும் குறைவா தான் வாழ போறோம். ஆதாம் வாழ்ந்த மாதிரி, மெத்துசாலா வாழ்ந்த மாதிரிலாம் அப்படியே நம்ம வாழ போறதில்ல. கொஞ்ச காலங்கள், 70 கூட தாண்ட போறதில்ல, 50 தாண்டாது போல, அப்படிப்பட்ட குறைந்த காலங்கள் நம்ம வாழ போகிறோம். ஆனால் இப்படிப்பட்ட நாட்கள் தான் நம்ம இருக்கிறோம். நம்ம நிலைமையை இதுதான்டான்றத ஒருத்த உணர்ந்து கொள்றாங்க. இதுதான் புத்திசாலித்தனம். இப்படிப்பட்ட உணர்வு நமக்குள் வரும்போது நமக்கு கடவுளுக்கு பயந்து வாழணும். இந்த உணர்வு ஏன் வரணும், இந்த எண்ணம் ஏன் வரணும், இப்படிப்பட்ட ஞானம் நமக்கு எதுக்கு வரும்? இந்த ஞானம் வரும்போதுதான் ஒரு மனிதன் ஸ்தோத்திரிக்க, அதான் வாழ்க்கை. அதனால அந்த காலத்துல கடவுளை தேடுன்ற அந்த எண்ணம் அவங்களுக்குள் வரும். அப்ப மனிதன் ஸ்தோத்திரிக்க, இந்த உலகத்துல பலவீனமானவன் என்பதை உணர்ந்து கொள்ளும். எவ்வளவுதான் பணம், பதவி, சுகபோகத்துல நம்ம வாழ்ந்தாலும் மனிதன் இவ்வளவுதான் நம்ம வாழ்க்கை அப்படின்னு வேதம் சொல்றதுனால இந்த உலகத்துல ஒவ்வொரு மனிதனும் பலவீனமானவனாக இருக்கிறான். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை மனிதனுக்கு இருக்கிறதுனால நம்மை சார்ந்து வாடாமல், ஆஸ்திகளை சார்ந்து வாடாமல், சுகபோகத்தை சார்ந்து வாடாமல், மற்றவங்களை சார்ந்து வாழ்ந்தால் எனக்கு ஜீவனை கூட்டி கொடுத்துருவான்னு சொல்லி அப்படி வாழாமல் நம் கடவுளையே சார்ந்து நாம் வாழ வேண்டும். அப்ப இந்த உணர்வு யாருக்கு இருக்குதோ அவங்க நிச்சயமா கடவுளை சார்ந்துதான் அவங்களால வாழ முடியும். ஏன்னா அவர் ஒருவர் தான் நிறைவுள்ளவர், அவர் ஒருவர் அனாதியாய் என்றென்றைக்கும் இருக்க போகிறவர். மற்ற யாருமே இந்த உலகத்தை நிலையாய் வாழ போறவங்க. வானமும் பூமி கூட ஒழிந்து போகும், சூரியனும் சந்திரனும் கூட ஒழிந்து போகும், எல்லா படைப்புகளும் ஒரு நாள்ல ஒழிந்து போகும். ஆனால் படைத்தவர் இயேசு கிறிஸ்து ஒரு நாளும் ஒழிய மாட்டார். அவரே என்றென்றைக்கும் குறைவில்லாமல், தேயாமல், வெளுக்காமல், காலகாலமா இருக்கிற வண்ணமாகவே இருக்க போகிறவர் அவர் ஒரே ஒருவர் தான். அந்த தெய்வத்தை தான் நீங்களும் நானும் ஆராதிக்கிறோம். அப்படிப்பட்ட தெய்வத்தை நீங்களும் நானும் ஆராதிக்கிறதுனால நமக்கு நம்முடைய வாழ்நாளை குறித்த ஒரு அறிவு இருக்குது. இந்த அறிவு வரும்போது நமக்குள்ள தாழ்மை இருக்கும், பணிவு இருக்கும். நிறைய பேருக்கு இந்த உணர்வு இல்லாதபடிதான் ரொம்ப பெருமையா, தலகணத்தோடு, இருமாப்போடு, ஆணவத்தோடு, அகந்தைகளோடு நடந்து கொள். காரணம் என்ன? இவங்க இனிமே சாகாம அப்படி இருக்க போற மாதிரியும், எப்போதுமே இவங்க நிலைமை இப்படியே தான் இருக்க போகுதுன்ற மாதிரி இருந்துகிட்டு இருக்காங்க. நேற்று நல்லவனா பார்த்த ஒரு மனுஷன் இன்னைக்கு கை கால்கள் விழுந்தவனாய் படுக்கையிலே படுத்துக் கொண்டிருக்கிறான். மனுஷனுடைய நிலைமை எப்பனாலும் மாறலாம். பேசி பாருங்க, நம்ம எத்தனை பேர் கம்பீரமா பார்த்திருப்போம், ஆனா மறுநாள் பார்க்கும்போது அவங்க வாழ்க்கை இமைப்பொழுதுல வேறு விதமாய் மாறி விடுகிறார்கள். நல்ல பெரிய பெரிய ஆஸ்திகளுக்கெல்லாம் ஒரு முறை ஒரு தெரிஞ்ச ஒரு நபர் நல்ல கடை வச்சுக்கிட்டு இருந்த இந்த சேட்டு, அவங்க நகை கடை வச்சுக்கிறீங்க. ஒரு நாள் பாத்தீங்கன்னா அவர் அப்படியே அவர் கையை பிடிச்சி ஒருத்தர் கூட்டிட்டு போறாங்க. டவுசர் ஷார்ட்ஸ் ஒன்று போட்டுக்கிட்டு இருக்காரு. அப்படியே ஒரு மாதிரி பைத்தியம் பிடித்தவனை போல அவர் அப்படியே கையை பிடிச்சாங்க. பார்த்து சிரிச்சினே போற அவர் கையை பிடிச்சி இழுத்துட்டு போறாங்க. ஆனா ஒரு நாள் கல்லாவில் உட்கார்ந்து பணத்தை எண்ணி போட்ட ஒரு மனுஷன். ஆனா இன்னைக்கு பார்க்கும்போது நிலைமை பார்க்கும்போது பரிதாபமா இருக்கிறது. மனுஷனுடைய நிலை என்றைக்கு வேணுமானாலும், எப்படி வேணுமானாலும் ஒரு மனுஷனுடைய நிலைமை மாறி போகலாம். மனிதனோட வாழ்க்கைக்கு உத்தரவாதமே கிடையாது. ஒரு பொருளுக்கு இருக்கிற உத்தரவாதம் கூட மனிதனுக்கு, ஒரு போன் வாங்கின 1 வருஷம் கேரண்டி கொடுக்குறான். ஆனா மனிதனுக்கு கேரண்டி என்பது நம்மளால கேரண்டி இல்லாம வாழ்ந்துகிட்டு இருக்கிறார்கள். அப்ப நம்ம எப்படி வாழணும்? இந்த உணர்வும் இந்த அறிவும் நமக்குள் கண்டிப்பா இருக்கும். இது வரும்போது நமக்குள் தாழ்மை அதிகரிக்கும். பெருமை கொள்ளக்கூடாது, கடவுளையே முக்கியத்துவப்படுத்தி வாழணும், கடவுளை தான் சார்ந்து வாழணும், வேற எதையுமே சார்ந்து கொள்ளக்கூடாது என்ற எண்ணம் வரும். இயேசு கிறிஸ்து கூட அடிக்கடி தான் பேசுகிறார். பவுல் தான் சொல்ற, நாட்கள் பொல்லாதபடி நான் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளும். அப்ப இவ்வளவு காலம் தான் வாழ போறோம், இதுதான் என் நிலைமை, இப்படிதான் என்னுடைய முடிவு இருக்கிறது என்ற உணர்வை உணர்வதுதான் அதுதான் ஞானம். இப்படிப்பட்ட ஞானம்
ஒரு மனிதனுக்குள் வீடு. அதான் பவுல் எபேசருக்கு சொல்றாரு, நாட்கள் பொல்லாதவர்களானபடினால் காலத்தை என்ன பண்ணுங்க, ரோஜனிப்போம். அதான் இவ்வளவுதான் நம்முடைய வாழ்க்கை அப்படின்னு இருக்கனால இந்த பூமிக்குரிய வாழ்க்கையில நம்ம நாட்டை செலுத்தாம, தேவையில்லாத காரியங்கள்ல நம்முடைய கவனத்தை செலுத்தாம, அழிந்து போகிற வாழ்க்கைக்கு பின்னே நம்ம ஓடாம, என்றென்றைக்கு நித்தியமாய் இருந்து நித்தியமாய் நமக்கு பலனை கொடுக்க போகிற அந்த தெய்வத்துக்காக நம் நேரங்களை இந்த பூமியிலே செலவு பண்ணணும். அவருக்காக அவரையே அதிகமாய் சார்ந்து நிற்கணும். ஏன்னா அவர் தான் என்றென்றைக்கு நிலைத்திருக்கிறவர். உலகத்தின் முடிவு பரிணமும் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருப்பேன் என்று சொன்னவர் அவர் ஒரே ஒரு ஆள் மட்டும்தான். வேற யாரும் இந்த வார்த்தை சொல்ல முடியாது. என்றைக்கு சகல காலம் நான் உன்னோடு கூட இருப்பேன்னு சொல்லி யாரும் சொல்ல முடியாது. ஆனால் வாழ்க்கை இவ்வளவுதான் என்று உணர்கிறதுனால நம்முடைய வாழ்க்கையின் மேலே நம் கவனமா இருக்கு. ஏன்னா இவ்வளவுதான் நம்முடைய வாழ்க்கை. ரொம்ப காலம் வாழ போற வாழ்க்கை கிடையாது, குறுகின வாழ்க்கை. இந்த குறுகின வாழ்க்கைக்குள்ள இருக்கிறதுனால நம்மை குறித்த ஒரு கவனம் நமக்கு இருக்கணும். நம்ம ஆத்மாவை குறித்த ஒரு கவனம் இருக்கணும். நம்முடைய பரிசுத்தத்தை குறித்து ஒரு கவனம் இருக்கணும். நம்ம போய்கிட்டு இருக்கிற வழிகள், நம்ம வாழ்கிற வாழ்க்கை முறை எப்படி இருக்கிறது என்பதை குறித்த ஒரு கவனம் நமக்கு இருக்க வேண்டும். ஏன்னா இன்னும் ரொம்ப காலம் வாழ்ந்து நம்மளை கவனித்துக் கொள்ளக்கூடிய அளவுக்கு நேரம் கிடையாது. கொஞ்ச காலம் தான். அந்த கொஞ்ச காலத்துல உன் வழி எப்படி இருக்கிறது என்பதில் நீ கவனமா இருக்க வேண்டும். நீ எப்படி வாழ்ந்துகிட்டு இருக்கிற என்பதை குறித்து கவனம் உள்ளவனா இருக்க வேண்டும். நீ கடவுளை எப்படி சார்ந்து நிற்கிற என்பதில் அந்த கவனம் இருக்க வேண்டும். ஏனென்றால் இன்னும் பல காலங்களுக்கு வாழ்ந்து அதை சிந்திக்கிற அளவுக்கான காலங்கள் கிடையாது. மேகத்தை போல வாழ்க்கை இந்த இரவு கூட கடந்து போய் விடலாம். நம்முடைய முடிவு எப்படி வேணுமானாலும் இருக்கலாம். அதனால்தான் தாவீது இதை உணர்ந்து ஆங்க சொல்றாரு, மனுஷனுடைய நாட்கள் 4 விரற்கடை அளவு. மேகத்தை போல. சங்கீத புத்தகம் நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா தாவீது அப்படிதான் சொல்றாரு. நிறைய பரிசுத்தங்களுடைய அனுபவம் கூட இப்படிதான் சொல்றாங்க. பைபிள் நிறைய ஆபிரகாம் சொல்லும், தூளும் சாம்பலுமா இருக்கிறேன். அவருக்கு தெரியுது மனுஷனை தானே, மனுஷன் ஒரு தூள் மாதிரி சாம்பல் மாதிரி. அவ்வளவுதான். எப்படி ஒரு சாம்பல் காத்தடிச்சா பறந்து போகுமோ அது மாதிரிதான் என் வாழ்க்கை இருக்குது. பரிசுத்தவங்க அதை உணர்ந்து அப்படியெல்லாம் அதை உணர்ந்தபடியாலதான் மனுஷனுடைய வாழ்க்கை எவ்வளவுதான்டா என்பதனால அதை உணர்ந்து கர்த்தரை ஆழமா புடிச்சுக்கிட்டாங்க. அப்போ இந்த உணர்வு நமக்கு ஏன் வேணும்? கர்த்தரை பற்றி கொள்வதற்கு இந்த உணர்வும் இந்த அறிவும் இந்த ஞானமும் நமக்கு ரொம்ப அவசியமானது. அதனால ரொம்ப காலம் இந்த உலகத்துல வாழ போறதில்ல, கொஞ்ச காலம் தான் வாழ்க்கை. என் முடிவு இப்படிதான் இருக்கும். என் முடிவு நிழலை போலதான், மேகத்தை போலதான், 4 விரற்கடை போலதான். இதை உணர்வதுதான் ஞானம். இந்த ஒரு புரிதல் எல்லாருக்கும் வேண்டும். தாவீதுக்கு அடிக்கடி இந்த வார்த்தை சொல்ல இப்படி இருக்கிறதுனால நான் மனிதனை நம்பி நான் கர்த்தரே சார்ந்து கொள்கிறேன்னு சொல்லி கர்த்தரே சார்ந்து வாழ்ந்தார். எல்லாரும் கண்களை மூடலாமா? நாம் ஜெபிக்கலாம். இதனால